காஞ்சிபுரம் பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் தலமான விளங்கும் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலில் கார்த்திகை கடைசி வார திங்கட்கிழமை சோமவாரத்தையொட்டி லட்சதீப பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் வரும் சோமவாரத்தை ஒட்டி அனைத்து சிவன் கோயில்களில் லட்சதீப பெருவிழா நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் கார்த்திகை மாத கடைசி சோமவார திங்கட்கிழமையொட்டி பஞ்சபூத ஸ்தலங்களில் மண் ஸ்தலமாக விளங்கக்கூடிய புகழ்பெற்ற காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோவிலில் லட்சதீப விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. உள் மற்றும் வெளி பிரகாரத்திலுள்ள 108 சிவன் லிங்கங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு புதிய வஸ்திரங்கள் அணிவிக்கப்பட்டு உற்சவ மண்டபத்தில் ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார்குழலி அம்மையாருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வண்ண வண்ண மலர் மாலைகள் அணிவித்து சிறப்பு அலங்காரத்தில் ஏகாம்பரநாதர் மற்றும் ஏலவார்குழலி அம்மையாரும் காட்சியளித்தனர். லட்சதீப விழாவையொட்டி ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் தங்களது குடும்பத்தினருடன் கோவிலில் உள்ள நந்தி மண்டபம் மற்றும் கோவில் சுற்றுப்பிரகாரங்களிலும் கோவில் முழுவதும் வண்ண வண்ண கோலமிட்டும் வண்ண பூக்கள் மற்றும் கோலங்களினால் சிவன் மற்றும் விநாயகர் திருவுருவங்கள் வரைந்து அதன் மீது விளக்கேற்றி வழிபட்டனர். காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவில் வெகு விமர்சையாக நடைபெற்ற லட்சதீப பெருவிழா கோவில் வளாகம் முழுவதுமே தீப ஒளியால் மின்னியது.